அம்மா கிட்ட பாரு யாரு போகுது டைரக்டா போயிட்டு அன்பு ஒரு யாரு பிடிச்ச அந்த பொண்ணு நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் உனக்கு அதுல தான் போறவா இருக்கு ஓண்டு போய் கடைக்கு போனதா மோனே கேக்கு போனது அரகரா ஐயா மகாதேவா நன்ன குச்சி உண்டாய் உள்ள போச்சு இது என்னது சொல்லுங்க அண்ணா கூட இப்படி பண்றதுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தாச்சுங்க அப்புறமா ஒரு நாள் ஒண்ணு கவனிக்கிறேன் நான் கூட்டி சொல்றேன் ஓ என்ன வந்து பாத்துறோம் கையில ஓட்டி சட்டானு ஏய் கை காமி மந்திர வரண்டே கை காமி திட்டி கொடுத்தாங்க அம்மா இது மாதிரி என்னடா எத்தனை பேர் என்ன எப்படி நகைச்சாலும் பரவாயில்ல எத்தனை பேர் என்ன பழுதா சொன்னாலும் பரவாயில்ல என்ன நகைச்சாலும் பரவாயில்ல ஒரே தொலைநோக்கு பார்வையோடு என்ற தினத்துல அரகர மகாதேவன் தான் யாருக்கு எனக்கு என்ன ஆம்பளை இல்ல நினைக்கிறேன் எத்தனை ஆம்பளை இருக்காங்க ஒரு ஆம்பளை இப்ப முடியுமா முடியாதா மீண்டும் மீண்டும் நான் என்ன பண்ண என்ன பண்ணுவா நீ வரையா என்ன அவரால முடியும் முடியாது அடி போனா போறாண்டி அடி பையன் தானா உண்மையாகவே என் அச்சுணன் அச்சுணன் இது நல்ல முறையிலே இதுக்கு மேல ஒரு பொண்ணு நிக்க முடியாது. ஒரு எப்பேற்பட்டவனுக்கா இருந்தாலும் சுத்தமான சாமியாரா இருந்தா கூட அவனுக்கு காம உணர்வு வரும். இருக்குமா இப்படி இருக்கும்போது கூப்பிடும் போது நடாவது தொந்தரவு பண்ணாதே ஒரு தடவை அப்படி இப்படின்னு மனசு மாறும். இந்த மனமானது மாறாமல் ஒரே நிலையா அரகரா அரகரா என்ற சத்தத்தோடு கண்டிப்பா அவன் செல்கின்றான் என்றால் அந்த பெண்ணாசை அறவே கிடையாது. இல்ல கண்டிப்பா சிவன் சித்தி ஆகுவார். பாசுபதை கனியை பெற்று வருவான். பெண்கள் மீது அதிகமா ஆசை கொண்டவனும் அவன் தான். இப்ப பெண்ணாசையை வெறுத்து போறவனும் அவன் தான். அதனால கண்டிப்பா அவனுக்கு வெற்றி. பெண்ணாசை இல்ல சோதிச்சோம். மறுபடியும் காலக வழியா போகும்போது ஏற்கனவே காலமா இருந்தா எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய திறமை இருக்கும். இப்ப சன்னியாசி கோலத்துல போகும்போது காற்றிய ஆவாகனமா புசித்து போகும்போது உடனடியா பலம் இருக்காது. வெற்றி பெற முடியுமான்னு தெரியல. இதனால சோதிக்க வேண்டுமானால் இந்த உருவம் இருக்கு. இந்த
இந்த ஜெகன்மோகினி உருவம் இருக்கு. நானே ஒரு மாயாசுரனாகவே ஒரு அரக்கனாக வந்து இந்த உருவத்துக்கு அந்த உருவத்துக்கும் ஒரு கலகத்தை ஏற்படுத்தி அவன் கூட சண்டை பம்புக்குன்னு பம்பு இழுக்கணும். இத நானே ஒரு மாயாசுரனாகவே ஆமா மாயா சொல்றேன்.